ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் ஆளாய் இருப்பதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என கண்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு தருவது அதிக நிச்சயமாய் அவர் நமக்கு தருவது நன்மையானவைகள் என்று இயேசுவே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என கண்பானவர்களே, தேவனிடத்திலிருந்து நமக்கு புறப்பட்டு வருவது நன்மையானவைகள் மட்டுமல்ல. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறபடி, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் நன்மைக்கு ஏதுவானவைகளை செய்கிறார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மையானவைகளையும் நன்மைக்கு ஏதுவானவைகளையும் அவர் நமக்கு தருகிறவராக அவர் இன்றைக்கு நம் நடுவிலே இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சில காரியங்கள் உங்கள் பார்வைக்கு அவைகள் பிரியமில்லாதவைகளாய் தோன்றலாம். சில வேளைகளில் அவைகள் உங்களுக்கு நன்மையானவைகள் இல்லாதவைகள் போல தோன்றலாம். ஆனால் மறந்து விடாதிருங்கள், அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். அவைகள் நன்மையானவைகள் இல்லாதது போல தோன்றுகிறவைகளை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். ஒருபோதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் அவர் நன்மைக்கு ஏதுவானதுமானதல்லாமல் வேறு எதையும் அவர் கொடுக்கிறதில்லை. அவர் அப்படி கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரு பொல்லாத தகப்பன் கூட தன் பிள்ளைக்கு அவன் ஒருபோதும் அவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டான், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டான். கொடாமல் இருப்பானே ஒழிய இப்படி கொடுக்க மாட்டான் மாற்றி. அப்பொழுது அப்பத்தையே கொடுக்க, மீனையே கொடுக்க ஒரு பொல்லாத தகப்பனுக்கு முடியுமானால், நம்முடைய அன்புள்ள பரம தகப்பன், நம்மை நேசிக்கிற பரம தகப்பன் நமக்கு அவர் தருவது நன்மையானவைகளும் நன்மைக்கு ஏதுவானவைகளுமே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன கேள்வியோடு இருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான குழப்பத்தோடு இருக்கிறீர்கள்? ஏன், எதற்கு இவைகள் என் வாழ்க்கையில் என்கிற கேள்வி உங்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கிறதோ, ஏன், எதற்கு இவைகள் என்கிற இந்த கேள்விக்கு பதில் அவைகள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற நன்மைக்கு எதுவானவைகள் என்பதை மறவாதிருங்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். நன்மையும் நன்மைக்கு ஏதுவானவைகளையும் எங்களுக்கு தருகிற எங்கள் தேவன், எங்கள் நடுவில் அசைவாடுகிறீர், எங்கள் நடுவில் எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர். நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.